ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனாறு துணை தொடர்கதையில் சேரன் ரொம்ப கவலையாக இருக்கிறாருங்க. அவர் வேலை செய்கிறவருக்கு கால் பண்ணுறாரு. ஏன்னா நிலா ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அவர்கிட்ட. அவர் எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல இன்னும். அதனால் கால் பண்ணுறாரு. அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க தம்பி பாண்டியெல்லாம் சொல்கிறாங்க, பாண்டியனும் பல்லவனும், அண்ணே விடுங்கண்ணே, அவர் தான் ஃபோன் எடுக்கலைல்ல, விடுங்கண்ணே அப்படின்றாங்க. சோழன் பேசுனதுக்கெல்லாம் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணாதண்ணா, அவன் லூசுண்ணா, அவன் அப்படி தான் பேசுவான், உனக்கே தெரியாதா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, இல்லைடா, நிலாலாம் பார்த்து பக்குவமாக தான் பேசுச்சு. ஆனால் சோழன் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் நேற்றே நிலா சொன்னுச்சு, நான் பேசியிருக்கணும், நான் பேசாமல் விட்டுட்டேன், சந்தா பேசுனதுனால நான் மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, அண்ணா சந்தாக்கு எதனா பிரச்சனையானா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாருங்க. நைட்டு 3 பேரும் படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது பல்லவன் டிவி பார்க்கலாமான்னு கேட்குறாரு. ஏய், காலையிலேருந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்குது, வேண்டாம் படுடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு என் ஃபோன்லேயாவது பாரு அப்படின்றாரு. சோழனும் சேரனும், அண்ணா நீயும் தொடர பாருண்ணா, விட்டுறாதனான்னு சொல்லவோ, ஆனால் சேரன் அந்த தொடரை பார்க்காம எதையோ யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த நடேசன் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எக்ஸ் லவ்வை அவரை அவங்கள கூட்டிகிட்டு வரதுமா கூட்டிகிட்டு போகிறதுமா இருக்கிறாரு. அப்போ நீ இனிமே இட்லி கடைக்கு தனியாலாம் போகாத, நீ டெய்லி இங்கேயே வெயிட் பண்ண, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். உடனே இல்லை, எதுக்குங்க என்னை கூப்பிட்டு போகிறீங்கன்னா, நீ கஷ்டப்படுவ இந்த நேரத்துலையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஆமாம் பெரிய லாரி வச்சுருந்தீங்க, இப்போ நான் இந்த வண்டிக்கு வந்துட்டீங்க? ஃபஸ்ட்டு டெம்போ வச்சுருந்தீங்க, திருப்பி லாரிக்கு மாறினீங்க, திருப்பியும் டெம்போவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நடேசன், நான் 3 லாரி வச்சுருந்தேன், வயசாகிடுச்சுல்ல, என்னால் ஓட்ட முடியல, அதனால தான் இப்போ டெம்போ வாங்கிட்டேன், இதை வச்சு ஓட்டிக்கிட்டு சமாளிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் என்ன 3 குமரிகளையா பெற்று வச்சுருக்கேன்? 3-4 குமரிகளை, எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க, நல்லா வளர்ந்துட்டானுங்க, லாஸ்ட்டு பையன் தான் காலேஜ் படிக்கிறான், அவன் லைஃப்பை பார்த்துப்பான் அப்படின்றாரு. அப்போ அந்த அம்மா நீங்கள் போயிட்டு எங்கே சவாரி ஓட்டுறீங்க, நான் பார்த்ததுலேருந்து கடைக்கு உக்காந்துக்கிறீங்களே அதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நிலா காலையில் எழுந்து வந்ததும் எங்கே சேரன் அண்ணா காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் வெளியே போயிருக்கு அவங்க ஓனரை பார்க்க அப்படின்னு பல்லவனும் சொல்கிறாரு. சொல்லும்போது உடனே டீ போட்டு எடுத்துகிட்டு தராங்க. அதுக்கப்புறமா இந்த சோழன் என்ன பண்ணுறாருன்னா, பாண்டியன் கிட்ட, என்னடா அண்ணன் காலையில் எழுந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திருப்பி சேரன் திரும்பி வராரு. திரும்பி ஓனர்கிட்ட பேசிட்டேனேலா, அவர் காசு இன்னும் 2 மணி நேரத்தில் போட்டுடுறேன்னாரு ஆன்லைனில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சோழன் அண்ணன் போட்டுருவாரா, உடனே நம்பர் கொடுனேன்னு சோழன் ரொம்ப இன்சலாக பேசுகிறாரு. அப்போ பாண்டியன் பல்லவன் கிட்ட புலம்புறாரு சேரன். சோழன் பேசுறது ரொம்ப பேசுகிறான்டா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு. அப்புறமா அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா, சேரன் வேலைக்கு கிளம்பி போயிடுறாருங்க. வேலைக்கு கிளம்பி போயிட்ட பிறகு சோழனும் பாண்டியனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. நீ தாண்டா ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, அடிச்சுக்கிட்டு பிறல்றீங்க, நில்லுங்கன்னா உடனே சமாதானம் படுத்தலான்னு பார்த்தா சண்டையை முடிச்சுட்டு 2 பேருமே சாவி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்கங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாரு, அண்ணி சோழன் அண்ணன் ரொம்ப ஓவராக பேசுதுன்னு, அண்ணி அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, ரொம்ப அநியாயமாக சோழன் அண்ணன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா நானும் கூட சேர்ந்து அடிச்சுக்கிட்டு பிறலுவேன் அப்படின்னாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, ஆமாண்டா, அவங்க தான் அது மாதிரினா இந்த குட்டையில் நீயும் சேர்ந்துக்கிட்டு நீயும் பொறலு, நீ வேற வா வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை நீ நான் வரல அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடாம போகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சாப்பிடாம போகிறாங்கன்னா அவங்கள என்ன நானா வேண்டான்னே, அவங்களே திரும்பி சாப்பிடுவாங்க, வாடா உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சண்டை சமாதானமாகுதுங்க. நாளைக்கு வானதியோனுடைய அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் கதையை பார்ப்போம். அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.